வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, சங்கமம் கதையின் 10வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. so that நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். பனித்திரை விலகியது போல் உண்மை புரிந்து போய்விட அனந்துக்கு ரொம்ப கோபம் வந்தது. எதிரில் ஸ்டூல் மீது அவனுக்காக லட்சுமி கொண்டு வந்து வைத்த ஹார்லிக்ஸ் டம்ளரை பலமாய் காலால் எட்டி உதைத்தான். பற்களை இறுக கடித்து கொண்டே விஜயை பார்த்தான். தலையை வாரிக்கொண்டிருந்த விஜய் திரும்பி பார்த்தான். அனந்தின் முகபாவங்களை கவனித்தவன் பொறுமை இழந்து உரத்த குரலில், அனந்த், கொஞ்சம் கட்டுப்பாடாய் நடந்து கொள். இல்லாவிட்டால் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போன் செய்து ஆம்புலன்ஸை வரவழைத்து விடுவேன் என்றான். நீ நீ ஒரு ராட்சசன். எதை வேண்டுமானாலும் செய்வாய். ஆமாம், உனக்கும் அந்த பெண்ணுக்கும் திருமணம் நடத்தாமல் இருக்க எது செய்யவும் தயங்க மாட்டேன். விஜய் இந்த வார்த்தைகளை சொல்லும் போது அவன் முகத்தில் அருவருப்பும் கோபமும் போட்டி போட்டுக்கொண்டு பிரதிபலித்தன. அனந்த் விஜய் பக்கம் 2 அடி வைத்தான், சிவந்து போன முகத்துடன். உண்மையை சொல் விஜய். ரோஜாவிடம் என்ன சொல்லிவிட்டு வந்தாய்? மறுபடியும் என்ன சங்கடம் ஏற்படுத்திவிட்டு வந்தாய்? கன நேரம் அனந்தின் முகத்தையே கூர்ந்து பார்த்த விஜய் தோள்களை குலுக்கிக் கொண்டான். அவளிடம் நீயே கேட்டுக்கொள், அலட்சியமாய் சொன்னான். சரி, அந்த பெண்ணின் வாயிலிருந்து உன் மூலமாய் தனக்கு ஏதாவது அவமானம் நேர்ந்தது என்று கேள்விப்பட்டால் அந்த வினாடியில் இருந்து நான் உன் தம்பியும் இல்லை, நீயும் என் அண்ணன் இல்லை. அது எப்படிப்பட்ட அவமானமாயிருந்தாலும் சரி, வருகிறேன். அனந்த் அறையில் இருந்து வெளியேறப் போனான். அனந்த்! அனந்தை தடுத்து நிறுத்தியது விஜயின் குரல். அனந்த் நின்று பின்னால் திரும்பி சபதம் செய்வது போல சொன்னான். நீ இன்றைக்கு எங்கள் கல்யாணத்தை நிறுத்திவிட்டாற் போல எப்போதும் நிறுத்திவிட முடியாது. அந்த பெண்ணை என் மனைவியாய் அழைத்து வரும் வரை நான் இந்த வீட்டில் காலடி எடுத்து வைக்க மாட்டேன். பிடிவாதம் உன் ஒருவனுக்கு மட்டுமே சொந்தம் இல்லை, மற்றவர்களுக்கும் உண்டு. விஜய் வாயை திறந்து பதில் அளிப்பதற்குள் அனந்த் வேகமாய் வெளியேறிவிட்டான். அனந்த்! தடுத்து நிறுத்தும் உத்தேசத்தில் கூவி அழைத்தான் விஜய். விஜய் வாசற்கதவு அருகில் வந்து பார்க்கும்போது அனந்த் படி இறங்கி போய்க் கொண்டிருந்தான். அனந்த், என் பேச்சை கேளு. நீ ரொம்ப பலவீனமாய் இருக்கிறாய். இரவு நேரம் எங்கேயும் போகாதே, ஆணையிடுவது போல சொன்னான் விஜய். விவரம் தெரிந்த பிறகு முதல் தடவையாய் அண்ணனின் பேச்சை மீறி நடந்தான் அனந்த். வாசற்கதவை திறந்து கொண்டு வெளியே சென்று விட்டான். கீழே நின்று கொண்டிருந்த லட்சுமியை பார்த்தான் விஜய். லட்சுமி, சட்டுன்னு போய் பாரு. தம்பி எங்கே போகிறானோ, நான் சட்டையை மாட்டிக்கிட்டு வந்துடுறேன். லட்சுமி வெளியே சென்று பார்த்தாள். விஜய் பைஜாமா ஷர்ட் உடுத்தி கொண்டு படி இறங்கி வரும்போது லட்சுமி எதிரில் வந்தாள், வாயெல்லாம் பல்லாக. கவலைப்படாதீங்க தம்பி, வேணுகோபாலன் ஐயா வீட்டுக்குத்தான் போயிருக்கார். விஜயின் மனம் லேசாகிவிட்டது. வெளியே கிளம்ப இருந்தவன் உள்ளே வந்து விட்டான். 1/4 மணி நேரம் கழித்து விஜய் சாப்பிட்டு விட்டு எழுந்து கொள்ளும் போது போன் ஒலித்தது. விஜய் ரிசீவரை எடுத்தான். ஹலோ. மறுமுனையில் வேணுகோபாலனின் குரல் ஒலித்தது. விஜய்? எஸ். என்ன அனந்தோட ரகளை? திடீர்னு வந்து உன்னோட சண்டை போட்டுக்கொண்டு வந்து விட்டதாகவும் இன்று இரவு மட்டும் தங்க இடம் கொடுங்கள் என்றும் ஏதேதோ சொல்கிறானே, என்ன விஷயம்? என்னதான் நடந்தது? அவனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. இரவு அங்கே தங்க விடுங்கள், நாளை காலையில் வந்து உங்களுடன் பேசுகிறேன். மறுபடியும் பணத்துக்காக சண்டையா? இல்லை. பெண்ணை பற்றியா? ஆமாம். சற்று மௌனமாயிருந்த பின் அவர் கேட்டார். யார் அந்த பெண்? சமீப காலமாய் உங்களுக்கு உடல் நலம் சரி இல்லாததாலும் உங்கள் சொந்த பிரச்சனைகளாலேயே அமைதி இல்லாமல் இருப்பதாலும் உங்களை தொந்தரவு செய்ய விரும்பாமல் நான் தெரிவிக்கவில்லை என்று தொடங்கி விஜய் சுருக்கமாக விவரங்களை தெரிவித்தான். அடடா, இவ்வளவு ரகளை நடந்து விட்டதா? திருமணம் வரை விஷயம் வந்தது என்றால் அந்த பெண் ரொம்ப புத்திசாலியாய் இருப்பாள் என்று தோன்றுகிறது. இன்று இந்த திருமணத்தை நிறுத்திவிட்டேன் என்று என் மீது எரிந்து விழுகிறான். அதுதான் சண்டையே.
அனந்த் ரொம்ப அப்பாவி விஜய். வெளுத்ததெல்லாம் பால் என்று நினைக்கிறவன். நீதான் கவனமாய் இருக்கணும். அதை அவன் ஒப்புக்கொள்ள மறுக்கிறானே. சின்ன பையன். இந்த வயதில் அவனுக்கு சரியான வழிகாட்டி தேவைப்படும். சரி, நாளை காலையில் காபி சாப்பிட இங்கு வந்துவிடு. அனந்தை நான் சமாதானப்படுத்துகிறேன். தேங்க்ஸ், மனப்பூர்வமாய் சொன்னான் விஜய். லாவண்யா விழித்து கொண்டு இருக்கிறாளா? ஆமாம். என்ன விஷயம்? அனந்த் சாப்பிடவில்லை. சூடான பாலோ ஹார்லிக்ஸோ ஒரு கப் கொடுக்க சொல்லுங்கள். கொடுக்க சொல்கிறேன். குட் நைட். உங்களுக்கு சிரமம் கொடுத்ததற்கு மன்னிக்கணும். பரவாயில்லை. நான் உனக்கு கொடுக்கும் சிரமத்தை பார்க்கும்போது இது எந்த மூலை? நீ எப்போதும் அப்படி நினைக்காதே என்று வேணுகோபாலன் போனை வைத்து விட்டார். ரிசீவரை வைத்துவிட்ட விஜய் ஒரு நிமிடம் அப்படியே நின்று விட்டான். மறுநாள் அவன் ஆஜராக வேண்டிய கேஸ் ஒன்று இருந்தது. அதற்கான ஆர்குமெண்ட்ஸை அவன் இன்னும் தயாரித்துக் கொள்ளவில்லை. நாளை இரவே டெல்லிக்கு போக வேண்டும். சலவையில் இருந்து துணிகளை எடுத்து வர வேண்டும். காலை எழுந்தது முதல் மூச்சு விடக்கூட நேரம் இருக்காது. ஒரு நிமிடம் அவனுக்கு ரொம்ப எரிச்சலாய் தாங்குணாத சோர்வாய் இருந்தது. முகத்தை அழுத்தி துடைத்து கொண்டான். பெரிய தம்பி, கதவை சாத்திக்கங்க, நான் வர. கீழிருந்து லட்சுமியின் குரல் கேட்டது. விஜய் வெளியே வந்தான். ரொம்ப நேரமாகிவிட்டதே, தனியாக போக முடியுமா? நான் துணைக்கு வரட்டுமா என்றான். எனக்கென்ன பயம் தம்பி, போய்விடுவேன் என்று லட்சுமி சென்று விட்டாள். விஜய் வாசற்கதவை தாழ் போட்டுவிட்டு மாடிக்கு வந்தான். படுக்கையில் படுத்தவனுக்கு களைப்பு அதிகமாகவே இருந்த போதும் உறக்கம் வரவில்லை. பக்கத்திலேயே கிடந்த பத்திரிகையை எடுத்து படிக்க முற்பட்டான். மனம் படிப்பில் லயிக்கவில்லை. மனம் வேறு எங்கோ இருந்தது. புத்தகத்தை பிரித்தால் ரோஜாவின் முகமே கண்ணின் முன் வந்தது. என்ன காரியம் செய்துவிட்டேன்? மிகவும் புனிதமான நிலையான பந்தம் என்று எல்லோராலும் மதிக்கப்படும் திருமணத்தை அனந்தை பழி தீர்த்து கொள்ள ஒரு கேலி கூத்தாக செய்துவிட்டான் விஜய். இப்பொழுது ரோஜா என்ன செய்து கொண்டிருப்பாள்? களைப்பால் தூங்கி விட்டிருப்பாளா? இல்லை, தன் மீது பகை தீர்த்து கொள்வது எப்படி என்று யோசித்துக் கொண்டிருப்பாளா? விஜய் புத்தகத்தை மூடி டேபிள் லைட்டை அணைத்து விட்டான். அனந்தின் திருமணம் முடிந்தால்தான் தன் வாழ்க்கையை பற்றி யோசிக்க முடியும். மெல்ல மெல்ல உறக்கம் அவனை ஆட்கொண்டது. காலை 8 மணி. வேணுகோபாலன் தோட்டத்தை ஒட்டியிருந்த வராண்டாவில் உட்கார்ந்திருந்தார். அனந்தும் லாவண்யாவும் அங்கே இருந்தார்கள். வராண்டாவில் கீழே புல் தரையில் ராதை ஸ்கிப்பிங் செய்து கொண்டிருந்தாள். வேணுகோபாலன் அவள் ஸ்கிப்பிங் செய்வதை எண்ணிக்கொண்டே செடிகளுக்கு மாலை தண்ணீர் பாய்ச்சுவதை மேற்பார்வையிட்டு கொண்டிருந்தார். வேலைக்காரன் ட்ரேயில் காஃபி பிஸ்கட்ஸ் கொண்டு வந்து டீப்பாய் மீது வைத்துவிட்டு போய்விட்டான். அப்பொழுதுதான் குளித்துவிட்டு வெண்மை நிற உடையில் அன்றலர்ந்த மலராயிருந்தாள் லாவண்யா. சமீபத்தில் ஜேம்ஸுடன் அறிமுகம் கிடைத்த பிறகு லாவண்யாவின் போக்கில் மாற்றம் ஏற்பட்டது. அவள் கண்களில் எப்போதும் குடிக்கொண்டிருந்த கோபம், எரிச்சல் இப்போது தென்படவில்லை. எல்லோரிடமும் அன்பாய் ஆதரவுடன் நடந்து கொள்கிறாள். காஃபியை கப்புகளில் ஊற்றி தந்தையிடமும் அனந்திடமும் கொடுத்து கொண்டிருக்கும் போது விஜய் வந்தான். வா வா விஜய், அன்பாய் வரவேற்றார் வேணுகோபாலன். அண்ணனை பார்த்ததும் அனந்த் முகத்தை திருப்பிக் கொண்டு லாவண்யா பக்கம் பார்த்து உட்கார்ந்து கொண்டான். விஜய் நேராக ராதையிடம் சென்று அவளிடம் சாக்லேட் பாரை கொடுத்துவிட்டு வந்தான். கண் இமைக்காமல் தலையை திருப்பி அவ்விருவரையே பார்த்து கொண்டிருந்தாள் லாவண்யா. இதற்கு முன்பாயிருந்தால் லாவண்யாவின் மனம் பொறாமையால் தீ போல் பற்றி எரியும். உயரமாய், உயரத்துக்கேற்ற பருமனாய், மிடுக்காயிருக்கும் விஜயிடம் லாவண்யாவுக்கு ரொம்ப ஈர்ப்பு இருந்தது. தனக்கு கணவனாய் வர வேண்டியவன் தனக்கு கிடைக்காமல் போய்விட்டான் என்ற ஏமாற்றம் அவனை பார்க்கும் போதெல்லாம் அடிமனதில் ஜுவாலையாய் தகிக்கும். ஆனால் இப்போதோ ஜேம்ஸின் அறிமுகம் ஏற்பட்ட பின் லாவண்யாவுக்கு விஜயை பார்க்கும்போது எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. விஜய் வேணுகோபாலன் அருகில் வந்தான். என்ன தகராறு? விஜயை உட்காரும்படி ஜாடை செய்து கொண்டே கேட்டார் வேணுகோபாலன். அவனையே கேளுங்களேன் என்று புன்முறுவலுடன் பதிலளித்தான் விஜய். வேணுகோபாலன் அனந்த் பக்கம் பார்த்தார். அனந்த் சபதம் செய்வது போல சொன்னான். விஜய்,
எந்த பெண்ணை மரியாதை இல்லாமல் நடத்தி அவமானப்படுத்தினானோ அந்த பெண்ணை என் மனைவியாய் அடையும் வரை நான் அந்த வீட்டில் அடி எடுத்து வைக்க மாட்டேன். நான் ஒருத்தன் இருக்கும் வரை அந்த கல்யாணம் நடக்காது, கச்சிதமாய் சொன்னான் விஜய். காரணம் என்னவென்று நீங்களே கேளுங்கள் என்றான் அனந்த். அவர் விஜயை நோக்கினார். அந்த பெண்ணுடைய நடத்தை எனக்கு பிடிக்கவில்லை. பெண்களுக்கு புத்திசாலித்தனம் இருக்கணுமே தவிர துணிச்சல் இருக்கக்கூடாது. பணத்துக்காக அந்த பெண் என்ன வேணுமானாலும் செய்வாள் என்பதற்கு அனந்தின் வருங்கால மாமனாருக்கு அப்படி கடிதங்கள் எழுதியதே சாட்சி. அவங்க குடும்பமும் நல்ல குடும்பம் இல்லை. அந்த பெண்ணோட தம்பி ஜெயிலில் இருக்கானாம் என்றான் விஜய். அந்த பெண் ரொம்ப நல்லவள். விஜய் ரோஜா மேல் சுமத்தும் குற்றச்சாட்டுகள் எல்லாம் உண்மைதான் என்றாலும் அவற்றை இல்லை என்று மறுக்க சரியான காரணம் சொல்ல முடியாமல் தடுமாறினான் அனந்த். நிஜமாகவே இவனுக்கு இதுவரை கெட்டவர்கள் என்று யாராவது இருக்கிறார்களா என்று கேளுங்கள். விஜய் முகத்தில் கோபமும் எரிச்சலும் கலந்த ஒரு உணர்ச்சி தென்பட்டது. இந்த பெண் எல்லோரையும் போல் இல்லை. யாரை பார்த்தாலும் இப்படித்தான் சொல்லி இருக்கிறாய். எனக்கு வேண்டிய பெண்ணை தேர்வு செய்து கொள்ள தெரியாத முட்டாள் நான் என்பது அவனோட எண்ணம். உன் பணத்தை பார்த்து உன்னிடம் நட்பு கொள்பவர்கள் எல்லாம் உன்னுடைய நண்பர்கள் இல்லை என்று தெளிவுபடுத்துவதுதான் என் எண்ணம். நான் உன்னோடு பேசவில்லை, நானும் உன்னிடம் சொல்லவில்லை. உரையாடல் எல்லை மீறுகிறதென்று உணர்ந்த வேணுகோபாலன் இடையில் புகுந்தார். இப்படி பேச்சை வளர்த்து கொண்டு போவதால் பிரயோஜனம் என்ன? யாராவது ஒருத்தர் அடுத்தவரின் கருத்துடன் ஒத்துப்போனால் நன்றாயிருக்கும். ஆனந்த் எழுந்து நின்று ஆவேசமாய் சொன்னான். அம்மா போனதிலிருந்து அவன் சொன்னதையெல்லாம் கேட்டு வந்திருக்கிறேன். இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் என் பேச்சுக்கு மதிப்பை அளித்து சும்மா இருக்க சொல்லுங்கள். நடக்காத காரியம். சித்தி என்னிடம் முக்கியமாய் கேட்டுக்கொண்டது இதுதான். இந்த விஷயத்தில் நான் சொன்னதைத்தான் கேட்கணும். மற்றதை கேட்காவிட்டாலும் பரவாயில்லை. விஜய் உட்கார்ந்து கொண்டே திட்டவட்டமாய் மறுத்தான். அனந்த் ஏமாற்றம் அடைந்தவன் போல நாற்காலியில் சரிந்தான். லாவண்யாவுக்கு அந்த கணம் அனந்திடம் எல்லையில்லாத இரக்கம் ஏற்பட்டது. விஜயை பார்த்து அதட்டுவது போல, என்ன விஜய், ஏன் வீண் பிடிவாதம் பிடிக்கிறாய்? அனந்த் அந்த பெண்ணை உயிருக்கு அதிகமாய் காதலிக்கிறானாம். காதலா? விஜய் அருவருப்பு அடைந்தவன் போல பார்த்தான். காதல்? இந்த நூற்றாண்டில் நீங்கள் எல்லாம் சேர்ந்து அதை கொச்சைப்படுத்தி விட்டீர்கள். இதற்கு முன் மன உறுதியும் தனித்தன்மை கொண்டவர்களுக்கும் இடையே ரொம்ப அபூர்வமாயிருந்த விஷயம் அது. இந்த காலத்து இளைஞர்களின் பலவீனங்களுக்கு காதல் ஒரு முகத்திரை ஆகிவிட்டது. விஜய் சொன்ன வார்த்தைகள் லாவண்யாவை மறைமுகமாக தாக்கவே முகம் சிவக்க தலையை குனிந்து காஃபியை கலக்க முற்பட்டாள். வேணுகோபாலனின் அறிவுரைகள் முதல் முறையாய் தோல்வியுற்றன. அனந்த் தன் கருத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. விஜயும் சமரசத்துக்கு ஒப்புக்கொள்ளவில்லை. இருவரும் கிழக்கும் மேற்குமாய் நின்றார்கள். இருவருக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேற்றுமை தீரும் வரை அனந்த் தன் வீட்டிலேயே தங்கும் விதமாய் ஏற்பாடு செய்தார். அனந்த் ரோஜாவை பார்க்க வேண்டும் என்று அரும்பாடுபட்டு கொண்டிருந்தான். ஆனால் ரோஜாவின் தரிசனமே கிடைக்கவில்லை. 2-3 முறை ரோஜா வீட்டுக்கு போன போது அவள் வெளியே போயிருப்பதாக தகவல் கிடைத்தது. ரோஜா தன் மீது இருந்த கோபத்தில் வீட்டில் இருந்து கொண்டே இல்லை என்று சொல்ல வைப்பதாக அனந்த் சந்தேகப்பட்டான். அதுதான் உண்மையும். அனந்தின் நட்புக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடிவு செய்த ரோஜா அனந்த் வருவதை பார்த்துவிட்டு நேராக சமையல் அறைக்குள் போனாள். மாமி, அனந்த் வருகிறான், நான் வீட்டில் இல்லை என்று சொல்லிடுங்க. உலகமே தலை கீழானது போல் நோக்கினாள் சுந்தரி. ஒன்றுமில்லை மாமி, அவன் மேல் எனக்கு கோபம். ஒரு நாள் வீட்டுக்காக 25 ரூபாய் கடன் கேட்டபோது இல்லை என்று சொல்லிவிட்டான். பணத்துக்காக பேச்சை மாத்திரவங்களோடு நான் ஏன் சிநேகமாயிருக்கணும் என்ற மாமி கேட்காமலேயே விளக்கம் கொடுத்தவள் அங்கிருந்து போய்விட்டாள். அப்படி பொய் சொல்லாவிட்டால் சுந்தரி கேள்வி கேட்டே உயிரை எடுத்து விடுவாள். அதற்கு பதில் சொல்லும் பொறுமை இப்பொழுது ரோஜாவிடம் இல்லை. சுந்தரி அனந்திடம் ரோஜா வெளியே போயிருப்பதாக சொல்லி அனுப்பிவிட்டாள். 2வது முறை சங்கரன் வீட்டில் இருந்தார். ரோஜா மாமாவிடம் தான் வீட்டில் இல்லை என்று அனந்திடம் சொன்ன போது அவர் வியப்படைந்தார்.
உள்ளே எட்டி பார்த்து கொண்டே பாடம் ஒப்பிப்பது போல, ரோஜா வீட்டில் இல்லை, வெளியே போயிருக்கிறாள் என்றார் சங்கரன். அவருடைய தொனியிலேயே புரிந்து கொண்ட அனந்த், எனக்கு தெரியும், வீட்டில் இருந்து கொண்டே இல்லை என்று உங்களை சொல்ல வைக்கிறாள் என்றான். சங்கரன் அதிர்ந்து போனவராய் பார்த்தார். அனந்த் அவரிடம் விடை பெறாமலேயே சட்டென்று கிளம்பிவிட்டான். ரோஜா இப்படி நடந்து கொண்டது சங்கரனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. 2:08 அனந்தை எட்டி பிடித்தவர் அவனுடன் சேர்ந்து நடந்து கொண்டே, உங்களுக்கு இடையில் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. நீ சொன்னது போல ரோஜா வீட்டில்தான் இருக்கிறாள். எனக்கு தெரியும். ஒரு முறை ரோஜா என்னை பார்த்து நான் சொன்னதை கேட்டால் போதும், வாழ்நாள் முழுவதும் நன்றியுடன் இருப்பேன் என்று சொல்லுங்கள். கண்களில் நீர் சுழன்றது அனந்துக்கு. சங்கரனுக்கு அவன் பால் இரக்கமும் ரோஜாவிடம் அளவில்லாத கோபமும் ஏற்பட்டன. வீட்டுக்கு வந்ததும் ரோஜாவை கோபித்து கொண்டார். ஆனால் எதனாலோ ரோஜா அதை பொருட்படுத்தவும் இல்லை, காரணத்தையும் சொல்லவில்லை. அனந்த் எப்படியாவது ரோஜாவை நேருக்கு நேர் சந்திக்கும் வாய்ப்புக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தான். ஒரு தடவை கரிகாய் கடை அருகில் பார்த்தான். அவன் அழைப்பதற்குள் அவனை கவனித்துவிட்ட ரோஜா சட்டென்று கூட்டத்தில் கலந்து மறைந்து விட்டாள். கடைசியில் ஒரு நாள் ரோஜா ரேஷன் கடையில் சர்க்கரைக்காக கியூவில் நின்றிருந்தாள். பெண்கள் வரிசையில் நின்றிருந்த ரோஜா அவனை கவனிக்கவில்லை. அனந்த் ரேஷன் கடைக்கு எதிரில் இருந்த துணி கடைக்குள் நுழைந்து தேவையில்லாவிட்டாலும் கை குட்டைகளை வாங்கிக் கொண்டு அங்கேயே நின்றான். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கழித்து ரோஜா வெளியே வந்தாள். நின்று நின்று களைத்து போனவள் முகத்தில் படிந்திருந்த வியர்வையை புடவை தலைப்பால் துடைத்து கொண்டே சர்க்கரை பையை சுமந்து வெளியே வந்தாள். கவனம் வேறு எங்கேயோ இருந்ததால் அனந்த் தன்னை பின்தொடர்ந்து வந்ததை ரோஜா கவனிக்கவில்லை. பின்னால் இருந்து திடீரென்று ரோஜா என்றதும் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். அனந்த் சட்டென்று ரோஜாவின் கையில் இருந்த சர்க்கரை பையை பிடுங்கிக் கொண்டான். இதென்ன வேலை? ரோஜாவின் கண்கள் கோபத்தில் மின்னின. நான் சொல்றதை நீ கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும் ரோஜா, வேண்டுவது போல சொன்னான் அனந்த். இதுவரை கேட்டது போதும், இனி கேட்கும் பொறுமை எனக்கு இல்லை. ரோஜாவின் வார்த்தைகளில் கோபத்தை விட இயலாமைதான் வெளிப்பட்டது. எந்த சூழ்நிலை வந்தாலும் நாம் இருவரும் நல்ல நண்பர்களாயிருப்போம் என்று எத்தனை தடவை நீயே சொல்லியிருக்கிறாய். சொன்னேன், நிறைய தடவை சொன்னேன். ஆனால் உன்னுடன் சிநேகமாயிருக்கும் தகுதி எனக்கு இல்லை என்று இப்பத்தான் தெரிந்து கொண்டேன். தயவு செய்து இந்த நடுத்தெருவில் ரகளை செய்யாதே. அந்த பையை இப்படி கொடு. கையை நீட்டினாள் ரோஜா. சட்டென்ற பையை பின்னால் மறைத்து கொண்டான் அனந்த். கொடுக்க மாட்டேன். நீ என் பேச்சை கேட்டுத்தான் ஆகணும். ரொம்ப தொலைவு கூட வேண்டாம். தோ பக்கத்திலேயே என் நண்பனின் அறை இருக்கு. நான் இப்போதெல்லாம் சாப்பாடு நேரம் போக பாக்கி நேரம் அங்குதான் இருக்கிறேன். அறை சாவி என்னிடம்தான் இருக்கு. வா போகலாம் என்றான். ரோஜா மறுப்பது போல தலையை அசைத்தாள். நீ வந்துதான் ஆகணும் ரோஜா. உன்னுடன் அறிமுகமான இந்த 1.5 வருடத்தில் நான் எதற்கும் பிடிவாதம் பிடித்ததில்லை. எப்போதும் நீ சொன்ன பேச்சை மதித்தேனே தவிர நான் சொல்வதை நீ கேட்டாகணும் என்று வற்புறுத்தியது கிடையாது. 4 பேர் பார்த்தால் சிரிப்பார்கள், நீயும் சங்கடப்படுவாய் என்று தயங்குகிறேனே ஒழிய உன் கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்க கூட நான் தயார். வேண்டாம் அனந்த், அப்படியெல்லாம் பேசாதே. இந்த 1 வாரமாய் நான் எவ்வளவு வேதனை அனுபவித்து வருகிறேன் என்று உன்னால் யூகிக்கவே முடியாது ரோஜா. என்னை மன்னித்து விடு அனந்த், பார்வையை தாழ்த்தி கொண்டே சொன்னாள் ரோஜா. உன்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டியது நான் தான் ரோஜா. உன் மீது எனக்கு எந்த கோபமும் இல்லை அனந்த். எல்லோரும் பார்க்கிறார்கள். ப்ளீஸ் என்னை போக விடு. ஆஹா, நான் சொல்வதை முழுசாய் நீ கேட்கும் வரை நான் இந்த பையை உன்னிடம் தரமாட்டேன். இது இல்லாமல் நீ வீட்டுக்கு போக முடியாது. உங்க மாமியின் வாய் எப்படிப்பட்டது என்று எனக்கு நன்றாக தெரியும். ரோஜா கோபமாய் பார்த்தாள். அந்த கோபம் பிறகு இயலாமையாய் மாற, நீயும் உன் அண்ணனும் எதுவும் செய்வீங்க, வா போகலாம் என்றாள். குட், நல்ல பெண்ணாய் கிளம்பு. விஜய் பற்றி என் முன் பேச்சு எடுக்காதே. அவன் எதிர்பார்த்தது போல் ரோஜா என்ன நடந்தது என்று கூட கேட்கவில்லை. 5 நிமிடங்களில் நண்பனின் அறையை அடைந்தார்கள். அனந்த் ஒரு கையால் பையை பிடித்து கொண்டே பூட்டை திறந்தான்.
ரோஜா உள்ளே வந்தாள். சின்ன அறை. அனந்த் பையை அலமாரியில் வைத்துவிட்டு ரோஜா பக்கம் திரும்பினான். முதலில் என்னை மனப்பூர்வமாய் மன்னித்து விடு ரோஜா என்றான். சற்று முன்பு சொன்னேனே உன்மேல் எனக்கு எந்த கோபமும் இல்லை என்று. இல்லை என்று வாய் சொன்னால் மட்டும் போதாது. நீ பழைய ரோஜாவாய் மனம் விட்டு என்னுடன் பேசினால்தான் கோபம் இல்லை என்று அர்த்தம். அது மட்டும் சாத்தியமில்லை அனந்த். என்னால் பழைய ரோஜாவாய் மாற முடியாது. நீ வருத்தப்பட்டாலும் சரி, என்னிடம் ஏதோ மாறுதல் வந்து விட்டது. அதை மறைத்து பழக என்னால் முடியாது. அனுபவங்கள் மனிதர்களை மாற்றிவிடும் ரோஜா. எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் இந்த உலகில் எந்த பெண்ணுக்கும் வரக்கூடாது என்றாள். அனந்த் பதில் சொல்லவில்லை. ரோஜா தலையை திருப்பி தெருவை பார்த்து கொண்டே நின்றாள். 2 நிமிடங்கள் ரோஜாவையே கண் இமைக்காமல் பார்த்த அனந்த், ஆமாம், உண்மைதான். உன்னிடம் பழைய குறும்புத்தனம் போய்விட்டது. நீ ரொம்பவும் மெலிந்து விட்டாய் ரோஜா. ரோஜா பதில் அளிக்கவில்லை. மறுபடியும் அனந்த், ரோஜா, உன் மனதில் வேறேதோ வேதனை இருக்கு. அது நம்முடைய திருமணம் தடைப்பட்டதால் ஏற்பட்ட வேதனை மட்டும் இல்லை. உன் சுபாவம் எனக்கு தெரியும். எதுவாக இருந்தாலும் முகத்துக்கு நேராக சொல்லி விடுவது உன் வழக்கம். என்ன ஆச்சு ரோஜா? என்றும் இல்லாத விதமாய் உன் கண்களில் இந்த ஊமை வேதனை ஏன்? ரோஜா சட்டென்று தலையை திருப்பி இந்த பக்கம் பார்த்தாள். விழிகளில் நிறைந்த நீரை கட்டுப்படுத்த முயன்றாள். அனந்த், நான் போகிறேன் என்றாள். அனந்த் 2 அடி முன் வந்தான். உண்மையை சொல்லு ரோஜா, என்ன கவலை உனக்கு? பணம் ஏதாவது வேணுமா? ரோஜா 2 கரங்களையும் கூப்பி வணங்கினாள். ஒரு பைசா கூட வேண்டாம். நான் ரொம்ப சுகமாய் சந்தோஷமாய் இருக்கிறேன். என் பேச்சை நம்பு. பையை கொடுத்து விடு. தோ கொடுத்து விடுகிறேன். இனி உன்னை இங்கே இருக்க சொல்லி கட்டாயப்படுத்த மாட்டேன். ஆனால் என் ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. அன்று விஜய் உன்னை ஏதாவது அவமானப்படுத்தினானா? ரோஜா சட்டென்று தலையை திருப்பி தெருவை பார்க்க தொடங்கினாள். சொல்லு ரோஜா, என்ன சொன்னான்? என்ன சொல்வான்? ஒன்றுமே சொல்லவில்லை. உள்ளத்தில் ஏற்பட்ட நடுக்கம் குரலில் வெளிப்படாமல் இருக்க ரோஜா பெரும் முயற்சி செய்தாள். அப்போ வீட்ல ஏதாவது கஷ்டமா? சொல்லு ரோஜா. எனக்கு எது தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் ஒன்று மட்டும் நிச்சயமாய் தெரியும். மனம் விட்டு பேச உனக்கு என்னை தவிர இந்த உலகில் வேறு யாரும் இல்லை. நான் சொல்வது பொய் இல்லையே என்றான். இல்லை என்பது போல தலை அசைத்தாள் ரோஜா. என்ன ஆச்சு உனக்கு? உன் வேதனையில் பங்கு எடுத்துக்க முடியாத என் வாழ்க்கை வீண் என்று தோன்றுகிறது. இதுவே நானாக இருந்தால் எனக்கு கொஞ்சம் துன்பம் வந்தாலும் சரி, உன்னிடம்தான் முதலில் ஓடி வருவேன். அனந்த், உன்னிடம் எப்படி சொல்வேன் நான்? ரோஜா 2 கரங்களிலும் முகத்தை புதைத்து கொண்டாள். வெள்ளம் போல் பொங்கி வரும் துக்கத்தை கட்டுப்படுத்த முயல்கிறாள் என்று உணர்ந்த அனந்த் வாசற்கதவை மெதுவாக சாத்திவிட்டு அங்கேயே நின்று கொண்டான். அவன் கண்களில் இரக்கம் தென்பட்டது. சொல்லிவிடு ரோஜா, வேதனையை விழுங்காதே. அது உன்னை தகித்து விடும். போகட்டும், இதையாவது சொல்லு. என்னால் உனக்கு ஏதாவது உதவி செய்ய முடியும்னா சொல்லு. செய்ய தயாராய் இருக்கிறேன் என்றான். என் கண்ணிலேயே படாதே. என்னிடமிருந்து விலகி போய்விடு என்றாள். ரோஜா அடிபட்டவன் போல பார்த்தான். நீ போகும் முன், என் வாழ்க்கையில் இருந்து விடை பெறும் முன் எனக்கு ஏதாவது வேலை பார்த்து கொடு. வேலையா? உனக்கா? ரோஜா கண்ணீரை அழுத்தி துடைத்து கொண்டு தலை உயர்த்தி கேட்டாள். ஆமாம், எதுவாக இருந்தாலும் சரி, என் கால்களில் நிற்கும் விதமாய் நானும் என் அம்மாவும் ஒருவர் உதவியின்றி வாழ்க்கை நடத்த வழி வகுக்கும் வேலை எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை என்றாள். ஆனால் உன் சந்தேகம் எனக்கு தெரியும். நான் பட்டப்படிப்பு படித்தவள் இல்லை என்பது உண்மைதான். ஆனால் நன்றாக சமைப்பேன். வீட்டை நன்றாக பராமரிக்க தெரியும். குழந்தைகளை பார்த்து கொள்வேன். வீட்டில் என்ன நடந்தது ரோஜா? ஒன்றுமாகவில்லை. ஆனால் ஆவதற்கு ரொம்ப நாட்கள் ஆகாது. மாத வருமானம் கொஞ்சமாவது வந்து கொண்டிருந்தால் மாமா மாமி வீட்டில் எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம். செந்து அரஸ்ட் ஆனதிலிருந்து மாமி எரிமலை போல் ஆகிவிட்டாள். எந்த கணமும் வெடித்து விடலாம். அந்த அவமானம் நேராமல் இருக்க கொஞ்சமாவது சம்பாதிக்க முடிந்தால் எனக்கு நிம்மதியாக இருக்கும். நான் முயற்சி செய்கிறேன் ரோஜா. இந்த ஒரு உதவி செய்தால் போதும். உன்னை வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டேன்.
வேலை உனக்கு அவ்வளவு தேவையா இருக்கா? ஆமாம், ரொம்பவும் தேவை. ஒரு வயது வந்த பிறகு பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் வாழ்க்கையில் எப்படியாவது செட்டில் ஆகணும். அப்படி ஆகாவிட்டால் அவர்கள் படும் வேதனை சொல்லி முடியாது. உன் வேதனை எனக்கு புரிகிறது. ஆனால் நான் அன்று எந்த சூழ்நிலையில் ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கு... ரோஜா இரு கரங்களையும் நீட்டி இடை மறிப்பது போல சொன்னாள். தயவு செய்து என் மீது உனக்கு கொஞ்சமாவது மதிப்பு இருந்தால், எனக்கு உன் மீது துளியாவது அபிமானம் இருக்க வேண்டுமென்றால் நீ அந்த பேச்சை எடுக்காதே. ரோஜா, நடந்ததேதேதோ நடந்து விட்டது. அதை பற்றி நாம் இப்பொழுது இல்லை, இனி எப்போதும் பேச வேண்டாம். அனந்த் வாய் அடைத்து போனவனாய் அப்படியே நின்று விட்டான். இனி நான் போகணும் அனந்த், ரொம்ப நேரமாகிவிட்டது. அனந்த் மெதுவாய் அலமாரியில் இருந்து சர்க்கரை பையை எடுத்து கொடுத்து, நாளை ஒரு முறை என்னுடன் வெளியில் வர முடியுமா ரோஜா என்று கேட்டான். இல்லை அனந்த், நான் வரமாட்டேன். ஏன் வரமாட்டாய்? அனந்த், இந்த உலகில் பணத்தை சம்பாதிக்கும் வழிகள் கடினமாயிருக்கலாம். நாம் முயற்சி செய்தாலும் அதிர்ஷ்டம் கூடி வராமல் போகலாம். ஆனால் இந்த மதிப்பு மரியாதை போன்ற விஷயங்கள் இருக்கே, அவற்றை சம்பாதிப்பது நம் கையில்தான் இருக்கு. நான் இத்தனை நாள் முட்டாள்தனமாய் அதை எட்டி உதைத்தேன். பெண்கள் மதிப்பு மரியாதை பெறுவது போல் நடந்து கொண்டால் இந்த சமுதாயம் அவர்களிடம் இத்தனை கடினமாய் இருக்காது. புரியாதவன் போல் பார்த்தான் அனந்த். என்ன பேசுகிறாள் ரோஜா? சமுதாயத்தை பற்றிய பயம் அவளுக்கா? மதிப்பு மரியாதை பற்றிய சிந்தனையா? எப்போதும் சமுதாயத்தை பற்றி எள்ளி நகையாடி அலட்சியமாய் பேசும் ரோஜாதானா இவள்? அவன் மன ஓட்டத்தை புரிந்து கொண்டவள் போல் ரோஜா சொன்னாள். சொன்னேனே, ரொம்ப மாறிவிட்டேன் என்று. இனி கிளம்புறேன். வேலை ஏதாவது கிடைத்தால் நேராக வீட்டுக்கு வந்து மாமாவிடம் தகவல் சொல்லிவிடு. ரோஜா சென்று விட்டாள். அனந்தின் மனம் அப்படியே இடிந்து போய்விட்டது. என்ன காரியம் செய்து விட்டோம்? ரோஜாவின் மனதின் ஆசைகளை விதைத்துவிட்டு ஒரே அடியாய் நிர்மூலமாக்கி விட்டோம். அன்று வாக்கு கொடுத்தது போல் ரோஜாவை திருமணம் செய்து கொள்ள முடியாமல் போனது தன் துரதிர்ஷ்டம்தான். ரோஜா வேலைக்கு முயற்சி செய்கிறாள். ஏதாவது வேலை தன்னால் ஏற்பாடு செய்ய முடிந்தால் அதற்கு பிறகாவது மனம் விட்டு பேச வாய்ப்பு கிடைக்கலாம். ஆனால் படித்தவர்களுக்கே வேலை கிடைக்காத இந்த காலத்தில் ரோஜாவுக்கு என்ன வேலை கிடைக்கும்? ஏதாவது வழி தேடித்தான் ஆக வேண்டும். ரோஜா வீட்டுக்கு திரும்பி வந்து கொண்டிருந்தாள். அனந்த் எவ்வளவு வேதனைப்படுவான் என்று அவளால் உணர முடிந்தது. ஆனால் வேறு வழி இல்லை. இந்த சிநேகங்களே வேண்டாம். 4 பேர் மதிப்பு குறைவாய் பேசுவது வேண்டாம். வேறு யாரோ வெறுப்பது அதைவிட வேண்டாம். ரோஜா இந்த ஒரு வாரமாய் பகலாய் யோசித்து கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்தாள். தன் கால்களில் தான் நிற்க வேண்டும். எப்படியாவது ஒரு வேலை சம்பாதித்து கொண்டால் செந்துவையும் வழிக்கு கொண்டு வர முடியும். சங்கரன் மாமா சமீபத்தில் ஒரு நாடக கம்பெனியில் வயலின் வாசிக்க சேர்ந்து கொண்டார். அது ஒவ்வொரு ஊராய் சுற்றும் கம்பெனி. வீட்டை மறந்துவிட்டு அவர் அந்த கம்பெனியில் ஐயமாகிவிட்டார். வீட்டை சமாளிப்பது பெரும் பாடாகிவிட்டது. மாமி மட்டும் என்ன செய்வாள்? இத்தனை நாட்கள் காப்பாற்றியதே பெரிய விஷயம். இனி வரப்போகும் நாட்களில் வீட்டு பொறுப்பை தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். செந்து கை நழுவி போய்விட்டதில் தன் பொறுப்பு 2 மடங்காகிவிட்டது. செந்து அரெஸ்ட் ஆன பிறகு டியூஷன் வேலையும் போய்விட்டது. வாழ்க்கையில் அடிபட்டவர்கள் எப்படி நம்பிக்கையை இழந்து விடுவார்களோ, ரோஜாவும் அதுபோல் தன்னிடமே நம்பிக்கையை இழக்கத் தொடங்கினாள். அனந்த் பைத்தியக்காரனைப் போல ஊரெல்லாம் சுற்றி சுற்றி கால்கள் இற்று போக இருட்டும் நேரம் வேணுகோபாலன் வீட்டுக்கு வந்தான். மதிய உணவுக்கும் அவன் அவர்கள் வீட்டுக்கு போகவில்லை. தனக்காக அவர்கள் எதிர்பார்த்திருப்பார்கள் என்று உணர்ந்து சாப்பிட வரப்போவதில்லை என்று போனாவது செய்திருக்க வேண்டும். அவர்கள் வீட்டில் விருந்தாளியாய் தங்கியிருப்பது திடீரென்று உரைக்கவே அவர்களுக்கு இடைஞ்சல் கொடுத்ததற்கு வெட்கப்பட்டான். என்ன பதில் சொல்வதென்று யோசித்துக் கொண்டே வீட்டில் காலடி எடுத்து வைத்தான். உள்ளே இருந்து பேச்சு குரல் பலமாக கேட்டது. யாராவது வந்திருப்பார்களோ? யோசித்துக் கொண்டே வேணுகோபாலன் அறை வாசல் வரை சென்று விட்டான். அவனுக்கு ரொம்ப சோர்வாக இருந்தது.
ஒரு நிமிஷம் அவரை பார்த்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டு தன் அறைக்கு சென்றுவிடும் எண்ணத்தில் உள்ளே போக முற்பட்டவன் வாசலிலேயே நின்று விட்டான். வேணுகோபாலனின் குரல் கோபமாய் ஒலித்து கொண்டிருந்தது. உனக்கு புத்தி இல்லை, இனிமேலும் வரும் என்ற நம்பிக்கையும் இல்லை. நேற்று அனாவசியமாய் அத்தனை சின்ன விஷயத்துக்கு சமையல்காரியுடன் சண்டை போட்டு அவளை விரட்டி விட்டாய். இன்று வேலைக்காரியும் வரவில்லை. ராதை ஜுரத்தில் கண்ணை திறக்காமல் படுத்திருக்கும் போது கிளப்புக்கு போக கிளம்பி விட்டாயே, நீயும் ஒரு பெண்தானா? லாவண்யாவின் குரல் எரிச்சலுடன் அலட்சியமாய் கேட்டது. கொஞ்ச ஜுரம் வந்ததுக்கே நீங்க இப்படி ரகளை செய்யணுமா? கண்ணின் இமை போல பார்த்து கொள்ளும் தந்தை நீங்க இருக்கும்போது நான் இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன? சி, சனியில் பிடிச்ச வாழ்க்கை. ஒரு நாள் கூட சந்தோஷமாய் இருக்க முடியாது. சனியின் பிடிச்ச வாழ்க்கையா? இல்லாவிட்டால் என்ன? இந்த வீட்டில் எல்லா விஷயங்களையும் நான் தான் பார்த்துக்கணும். எனக்குன்னு ஒரு சுகமும் கிடையாது. யாருக்கு வேண்டும் இந்த வாழ்க்கை? என்ன பேச்சு பேசுகிறாய் லாவண்யா? இந்த வீடு உன்னதில்லையா? நீ அதில் சம்பந்தப்படவில்லையா? ஆஹா, சம்பந்தப்படாமல் என்ன? வீட்டு பொறுப்புகளை நான் தான் ஏற்றுக்கொள்ளணும். ஆனால் செலவுக்கு ஒரு 100 ரூபாய் கேட்டால் போதும், வேலைக்காரியை விட மட்டமாகி விடுவேன். நீங்க என்ன வேணா நினைச்சுக்கோங்க. அம்மா போனதுமே என் வாழ்க்கை நரகமாகி விட்டது. அவளோடையே என் சுகம் அமைதி எல்லாம் சாம்பலாகி விட்டன. லாவண்யா, ஏன் இந்த மாதிரி பேசுகிறாய்? இருக்கும் உண்மையைத்தான் பேசுகிறேன். அம்மா போன பிறகு என் வாழ்க்கை இப்படியாகும் என்று தெரிந்திருந்தால் நானும் அன்றே செத்து தொலைஞ்சிருப்பேன். லாவண்யா அழத் தொடங்கினாள். சரி சரி, உன்னை இருக்க சொன்னது என்னுடைய முட்டாள்தனம்தான். போ போ, என் தலையெழுத்து என்னவோ அதை நான் அனுபவிக்கிறேன். உன்னை சொன்னது தப்புதான். இதெல்லாம் என்னோட பூர்வ ஜென்ம பாவம். உங்க கர்மாவுக்கு என்ன வந்தது? என் துரதிர்ஷ்டம்தான். என் போன்ற வாழ்க்கை பகையாளிக்கும் கிடைக்க கூடாது. வெளியிலிருந்து பார்க்கிறவங்களுக்கு எந்த குறையும் தெரியாது. உண்மை விஷயம் யாருக்கு தெரியும்? அழகையினூடே லாவண்யாவின் குரல் ஒலித்தது. வெளியிலிருந்து இந்த உரையாடலை கேட்ட அனந்த் இந்த சமயத்தில் தான் உள்ளே போகலாமா வேண்டாமா என்று யோசிக்கும் போதே மறுபடியும் லாவண்யா சொன்னாள். 4 நாட்களாய் உங்களை கேட்கிறேன். கிளப்பின் டொனேஷனுக்காக என் பேரில் 400 ரூபாய் கொடுப்பதாக வாக்கு கொடுத்து விட்டேன் என்று. நீங்க கொடுக்கவே இல்லை. எனக்கு எவ்வளவு தலைக்குனிவா இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது? அம்மா இருந்திருந்தால் இப்படி நடக்குமா? இந்த மாதம் இதுவரை உனக்கு 2000 ரூபாய்க்கு மேல் கொடுத்திருக்கிறேன். ரூபாயை நான் ஒன்றும் முழுங்கிவிடவில்லை. புடவை கடையில் பாக்கியை செட்டில் செய்தேன். முன்பு மிஸ்ஸஸ் கௌதமியிடம் வாங்கின 500 ரூபாய் கடனை திருப்பி கொடுத்தேன். வேணும்னா போன் செய்து விசாரிச்சுக்கங்க. இனி அது ஒண்ணுதான் குறைச்சல். என்னை இப்படி பாடாய்படுத்துவானேன்? எனக்கு தர வேண்டியதை கொடுத்து என்னை வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டால் போதுமே. ஒருத்தரை ஒருத்தருக்கு பிடிக்காத போது ஒரே வீட்டில் வசிப்பதை விட தனியாக இருப்பது நல்லது. உங்களிடம் ஏற்கனவே சொல்லி இருக்கேன், என்னை ஏதாவது ஹாஸ்டலில் சேர்த்து விடுங்கள், நிம்மதியாக இருப்பேன் என்று. இந்தா 400 ரூபாய் எடுத்துக்கொள். என் கோபத்தை கிளப்பாதே. இதை முதலிலேயே கொடுத்திருந்தால் இந்த ரகளையே இருக்காதில்லையா? கிளப்பில் புரோகிராம் கடைசி வரை இருக்க மாட்டேன். நடுவிலேயே வந்து விடுவேன். என் பொறுப்பு எனக்கு தெரியும். யாரும் சொல்ல தேவையில்லை. லாவண்யா வேகமாய் வெளியே வந்தாள். வாசற்கதவு அருகில் தயங்கினாற்போல் நின்றிருந்த அனந்தை பார்த்து முகம் வெளுத்து உடனே சமாளித்து சிரித்தாள். பாரு அனந்த், ராதைக்கு லேசாக ஜுரம் வந்ததுக்கு டாடி எப்படி ஆர்ப்பாட்டம் செய்கிறார் பாரு. வயசாக ஆக இவருடைய தொணதொணப்பு ஜாஸ்தி ஆயிடுத்து என்றவள் வேகமாய் வெளியேறி விட்டாள். அனந்த் மெதுவாய் உள்ளே வந்தான். ராதைக்கு 2 நாட்களாய் ஜுரமாய் இருக்கிறது என்றும் கவனமாய் இல்லாவிட்டால் நிமோனியாவில் கொண்டு விடும் என்று டாக்டர் எச்சரித்ததும் தெரியும். வாப்பா அனந்த், வா வா. மதிய சாப்பாட்டுக்கு வரவில்லையே, ஏன் என்று கேட்டார் வேணுகோபாலன். ராதை அவர் மடியில் தலை வைத்து படுத்திருந்தாள். அவளுடைய நெற்றியில் கையை வைத்து பார்த்தான் அனந்த். ஜுரம் இன்னும் குறையவில்லையா என்று கேட்டான். நார்மலுக்கு வர 2-3 நாட்கள் ஆகும் என்று டாக்டர் சொல்லி இருக்கார் என சொன்னார். ராதை தாகம் என்பது போல ஜாடை காட்டினாள். குடிக்க தண்ணி வேணுமா? இரு கண்ணம்மா, நீ சமத்தாய் தலையணையில் தலை வைத்து படுத்துக்கொள். நான் உள்ளே போய் தண்ணியை சுட வைத்து கொண்டு வரேன்.
என்று கொஞ்சுவது போல சொன்னார் வேணுகோபாலன். சற்று முன் பெரிய மகளுடன் பேசிய குரலுக்கும் இந்த குரலுக்கும் ஒற்றுமையே இல்லை என்று நினைத்தான் அனந்த். ராதை தந்தை மடியில் இருந்து இறங்க ஒப்புக்கொள்ளவில்லை. எப்படிம்மா தண்ணீர் கொண்டு வர்றது? வேண்டுவது போல நயமாக சொன்னார். நீங்க இருங்க, நான் எடுத்து கொண்டு வரேன். அவரை தடுத்துவிட்டு சமையல் அறை பக்கம் போனான் அனந்த். உள்ளே கால் வைக்க போனவன் அப்படியே நின்று விட்டான். அவன் கண்களில் அருவருப்பு தோன்றியது. இது சமையல் அறைதானா? பொருட்கள் தாறுமாறாய் சிதறி கிடந்தன. சாப்பிட்ட தட்டுக்கள் கழுவப்படாமல் அப்படியே இருந்தன. குழாய் சரியாக மூடப்படாமல் தண்ணீர் தாரையாக ஒழுகிக் கொண்டிருந்தது. மூடி இல்லாத சர்க்கரை டப்பா, காய்ந்து போன கரண்டிகள், திறந்து கிடந்த உணவு பண்டங்கள் எல்லாம் அப்படியே கிடந்தன. ஒருவேளை வேலைக்காரி வராவிட்டால் வீட்டை இவ்வளவு அலங்கோலமாய் வைத்து கொள்ளணுமா? லட்சுமி 4 நாட்கள் வராவிட்டாலும் வீடு இப்படியா இருக்கும்? நிலைமை இப்படி இருக்கும்போது எந்த பெண்ணாவது கிளப்புக்கு போவாளா? அனந்த் கேஸ் ஸ்டவை பற்ற வைத்து தண்ணீர் சுட வைத்து ஆற்றி வேணுகோபாலனிடம் கொண்டு வந்து, இன்றைக்கு வேலைக்காரி வரவில்லையா? இல்லைப்பா, அவளுடைய தங்கைக்கு குழந்தை பிறந்திருக்கு. போய் பார்த்துவிட்டு வரேன்னு சொன்னதால் அனுப்பியிருக்கேன். நாளைக்கு வந்து விடுவாள். சமையல்காரி ஏன் வரவில்லை? லாவண்யா பேக்கில் இருந்த பணம் காணவில்லையாம். அவள்தான் எடுத்திருப்பாள் என்று லாவண்யா சாதிக்கிறாள். அந்த அம்மா தான் எடுக்கவில்லை என்று சத்தியம் செய்கிறாள். உண்மை எது என்று அந்த கடவுளுக்குத்தான் வெளிச்சம். லாவண்யாவின் போக்கு ரொம்ப விசித்திரமானது. வேலைக்காரர்களுக்கு அளவுக்கு அதிகமாய் சலுகை கொடுத்து கொண்டாடுவாள். அவர்கள் எல்லை மீறி நடந்து கொண்டால் பெரிய ரகளை செய்து சண்டை போடுவாள். அதனால் இந்த வீட்டில் வேலைக்காரர்கள் ரொம்ப நாட்களுக்கு நிலைத்திருக்க மாட்டார்கள். ராதைக்கு தண்ணீர் கொடுத்து சரியாக படுக்க வைத்த வேணுகோபாலன் நெற்றி பொட்டை நீவிக்கொண்டே, தலைவலி மண்டையை பிளந்துவிடும் போலிருக்கு என்றார். அனந்த் உள்ளே போய் காஃபி கலந்து எடுத்து வந்தான். தன் அறையில் இருந்த தலைவலி மாத்திரையும் கொடுத்து, காஃபி சாப்பிட்டு விட்டு மாத்திரை போட்டுக்கங்க என்றான். அவருடைய கண்களில் நீர் தழும்பி விட்டது. அனந்த், உனக்கு ஏன் இந்த சிரமம்? அவர் குரல் கம்மி விட்டது. உங்க வீட்டு பொறுப்பை ஏற்றுக்கொண்டு கவனமாய் நிர்வாகம் செய்ய ஒரு ஆள் உங்களுக்கு தேவை. லாவண்யா விஷயம் நமக்கு தெரிந்ததுதானே என்றான். அந்த மாதிரி எத்தனை பேர் வந்தாங்க, எத்தனை பேர் போனாங்க. ஒவ்வொருத்தரோடும் ஒவ்வொரு விதமாய் சிரமப்பட்டேன். இந்த வீட்டு சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல லாவண்யாவின் கோபத்துக்கும் ஈடு கொடுக்கக்கூடிய நபராய் இருக்க வேண்டும். யார் வருவாங்க? அப்படி யாராவது கிடைப்பார்கள் என்று கனவில் கூட நினைக்க மாட்டேன். கிடைப்பது கஷ்டம்தான். ஆனால் முயற்சி செய்தால். எல்லா முயற்சியும் செய்து அலுத்து போய் இனி என் அதிர்ஷ்டத்தை கடவுளிடம் விட்டு விட்டேன். இந்த வாழ்க்கை இப்படி அமைதி இல்லாமல் கழிய வேண்டியதுதான். பணம் இருந்தால் போதும், எல்லா சுகங்களும் கிடைத்துவிடும் என்ற தவறான எண்ணத்தில் இருக்கும் முட்டாள்களுக்கு இவருடைய வாழ்க்கையை காண்பிக்க வேண்டும். பணத்தால் கிடைக்காதவை இந்த உலகில் நிறைய இருக்கும் என்பதற்கு வேணுகோபாலனின் வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டு. அனந்த் தன் அறைக்கு வந்து உடை மாற்றிக்கொண்டு படுத்தானே தவிர மனம் அமைதியின்றி தவித்தது. களைத்து போன அவன் மனம் ரோஜாவை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தது. என் கால்களில் நிற்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்க வழி காட்டு என்ற ரோஜாவின் முகமே கண் முன் நிழலாடியது. வேணுகோபாலனின் வேதனையுற்ற முகம் நினைவுக்கு வந்தது. ஏற்கனவே உடல் நலம் சரியில்லாதவருக்கு வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள். ரோஜாவுக்கு வேலை பார்த்து தர வேண்டும். வேணுகோபாலன் அங்கிளுக்கு வீட்டை பொறுப்பாய் கவனித்துக் கொள்ள ஆள் வேண்டும். இந்த 2 உதவிகள் தான் செய்து தர வேண்டும். யோசித்துக் கொண்டே படுத்திருந்த அனந்த் சரையில் என்று எழுந்து கொண்டான். அவனுக்கு மின்னல் போன்ற யோசனை வந்தது. வேணுகோபாலனுக்கு வீட்டை பார்த்து கொள்ள பொறுப்பான ஆள் வேண்டும். அந்த நபர் ரோஜாவா ஏன் இருக்கக்கூடாது? ரோஜாவை கட்டாயம் வேணுகோபாலனுக்கு பிடிக்கும். ஆனால் ரோஜாவை சம்மதிக்க வைக்கணும். இதில் மதிப்பு குறைவு ஒன்றுமில்லை என்று ஒப்புக்கொள்ள செய்யணும். எல்லாவற்றையும் விட முக்கியமாய் ரோஜா தன் கண் முன்னே இருப்பாள். எவ்வளவு நல்ல ஐடியா! ரோஜா இன்னார் இன்று முதலில் சொல்லக்கூடாது. அவளுடைய திறமையை வேணுகோபாலன் புரிந்து கொண்டு அவர் சப்போர்ட் செய்தால்
விஜய் கட்டாயம் தன் கல்யாணத்துக்கு சம்மதித்து விடுவான் என்று எண்ணினான். அனந்த் வேகமாய் வேணுகோபாலன் அறைக்குள் வந்தான். ராதைக்கு மருந்து கொடுத்துவிட்டு தானும் படுத்து கொள்ளும் ஏற்பாடுகளில் அவர் இருந்தார். திடீரென்று வேகமாய் உள்ளே வந்த அனந்தை பார்த்து, என்ன அனந்த், என்னாச்சு என்றார் பதட்டமாய். எனக்கு ஒரு வழி கிடைத்து விட்டது என்று உற்சாகமாய் சொன்னான் அனந்த். வழியா? எதுக்கு? உங்க வேதனையை அடியோடு தீர்ப்பதற்கு. என் வேதனையா? அவருக்கு புரியவில்லை. ஆமாம், இந்த வீட்டு விஷயத்தில் நீங்கள் படும் கஷ்டங்கள். நான் அது பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தேன். மாதம் 200 ரூபாய் செலவழிக்க நீங்கள் தயாராயிருந்தால் உங்களுக்கு தேவையான நபரை நான் அழைத்து வருகிறேன். அவர் கட்டிலில் அமர்ந்து கொண்டார். அனந்த் பக்கத்திலேயே இருந்த நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டான். யார் அந்த நபர்? வேணுகோபாலன் கேட்டார். எனக்கு தெரிந்த குடும்பத்தில் இருக்கிறாள். இருக்கிறாள் என்றால் பெண்ணா? ஆமாம், ரொம்ப நல்லவள். பொருளாதார ரீதியாய் ரொம்ப நலிந்து விட்ட குடும்பத்தை சேர்ந்தவள். அதிகமாக படித்தவள் இல்லை. வயசு எவ்வளவு இருக்கும்? 20க்கு மேல், 1ஓ 2ஓ இருக்கலாம். ரொம்ப நல்ல பெண். இவனுக்கு நல்லவங்களா இல்லாதவங்க யாராவது கண்ணில் பட்டிருக்காங்களா என்று விஜய் சொன்னதுதான் நினைவுக்கு வந்தது வேணுகோபாலனுக்கு. வீட்டு பொறுப்பு முழுவதும் பார்த்து கொள்வாள். தேவையானால் சமையலும் செய்து விடுவாள். அந்த பெண் வந்துவிட்டால் உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. அவளுடைய திறமையை பார்த்தால் நீங்களே எனக்கு நன்றி சொல்வீங்க. நம்ப முடியாதவர் போல பார்த்தார் வேணுகோபாலன். என்னமோ அனந்த், இளம் பெண் என்று சொல்கிறாய். அவளோட அம்மா அப்பா ஒப்புக்கொள்வார்களா? அவங்களை சம்மதிக்க வைக்கும் பொறுப்பு என்னோடது. நீங்கள் சரின்னு சொல்லுங்கள் போதும். சரி, ஆனால் முன்னாடியே அவர்களிடம் எதையும் உறுதியாய் சொல்லாதே. இந்த காலத்து பெண்களை பற்றி எனக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கு. எனக்கு தெரியும். ஆனால் ரோஜாவை பார்த்த பிறகு நீங்கள் கட்டாயம் உங்க அபிப்பிராயத்தை மாற்றிக் கொள்வீர்கள் என்று திடமாய் சொன்னான் அனந்த். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.